நலயோக நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாம் இன்று செய்ய இருக்கும் பயிற்சி டாக் பிரீத். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் நம்மள தயார்படுத்திக்கலாம். தயார் நிலையாக அனைவரும் முதுகு தங்களோட நேரம் வச்சு கைகள் தியான முத்திரை, அதாவது இடது கை மேல் வலது கை வைத்து கட்டளை கொண்டு தொடுமுடி உங்களோட அடிவயிற்றின் கீழே வைத்து முதலில் 3 முறை ஆழ்ந்த அடிவயிற்று சுவாசம் எடுத்துக்கலாம். இப்போ 3 முறை இம்மெழுத்து பிராணம் பண்ணலாம். உச்சரிக்கும் போது நம்ம நாக்கு மேல இழுத்து தொடுமடி இருக்கும். மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் போது நம்ம எம்மன்னு உச்சரிக்கணும். ரெடி 1 எம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுத்து, தோள்பட்டை, இடுப்பு ஆகியவற்றை நன்கு தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம இன்றைய பயிற்சியான டாக் பிரீத் செய்ய போறோம். டாக் பிரீத்னா நம்ம தமிழ்ல சொல்லும் போது நாய் சுவாசம் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம வாய் வழியாக போர்ஸ்ஃபுல் எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு த்ரோட் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம லங்ஸ்ல இருந்து அதிகப்படியான கழிவுகள் வேகமாக வெளியேற்றப்படும். நம்மளுடைய டயப்ரம் சொல்லுவாங்க. நம்ம அது நன்கு சுருங்கி அது கழிவுகள் லங்ஸ்ல இருக்கக்கூடிய அல்வியோலை சிறு சிறு அந்த காற்றுப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு காற்றுப்பையும் நல்லா சுருங்கி விரிஞ்சு அதிகப்படியான கழிவுகள் வெளியேற்றப்படும். ஸோ அதனால நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். அதுக்கு நீங்க நேரா உட்காந்துக்கலாம். அதாவது கைகளை நீங்க இடுப்பு பகுதியில சப்போர்ட்டுக்கு வேணா வச்சுக்கலாம். இல்லைன்னா தொடையில நீங்க நல்லா இது பண்ணி வச்சு பண்ணலாம். அதாவது மூச்சை உள்ளிழுத்து நாக்க வெளி நீட்டி நம்ம வாய் வழியா போர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். ரெடி 1 2 3 4 5. அதாவது இந்த மாதிரி உங்களோட தோள்பட்டை உங்களோட காதளவுக்கு சுருங்கி வரும்போது பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களோட டயப்ரம் நல்லா சுருங்கி விரியும். இன்னொரு நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணலாம். ரெடி 1 2 3 4 5. ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இடுப்பு தோள்பட்டைய நன்கு தளர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ரெடி 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுத்து, தோள்பட்டை, இடுப்பு ஆகியவற்றை நன்கு தளர்த்திக்கலாம். லாஸ்ட் ரவுண்ட் பண்ணிடலாம். ரெடி 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுத்து, தோள்பட்டை ஆகியவற்றை நம்ம நன்கு தளர்த்திக்கலாம். இப்போ 3 முறை இம்மெழுத்து பிராணம் பண்ணலாம். ரெடி 1 ஏம்
ஐயோ, ஏன் ஏன் இப்ப 3 வரி ஆழ்ந்த அடிவயிற்று சுவாசம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க கைகளை நல்லா சூடாக்கி உங்க கண்களுக்கு நல்லா நல்லா ஒரு வார்மிங் கொடுத்து உங்க கண்களை நல்லா மெதுவாக திறந்து உங்க கைகளை உற்று நோக்கலாம். இந்த டாக் பிரேக் வந்து இன்னும் நீங்க அதிகப்படியான எண்ணிக்கையில் செய்யும்போது நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் இருக்கும். சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா சில பேத்துக்கு வந்து இருமல் வரலாம். சோ இதனால வந்து நாட் அ ப்ராப்ளம். இது வந்து அங்க வந்து கழிவுகள் வெளியேறுவதனால வந்து அந்த த்ரோட்ல வந்து இரிட்டேஷன்னால இருமல் வரும். சோ இத நம்ம தொடர்ந்து செய்யும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இருமலும் முழுமையாக சரியாகிவிடும். இது மாதிரி நம்ம டாக் பிரீத்தோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. நம்ம செய்ய செய்ய பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். அடுத்ததா இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பெண்கள் புற சுத்தம் செய்ய வேண்டிய நாள். சோ பெண்கள் அனைவரும் புற சுத்தத்துக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்தி புற சுத்தம் செய்து கொள்ளலாம். அடுத்ததா நன்னெறி. இன்றைய நன்னெறி என்னன்னு பாத்தீங்கன்னா, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். சோ நம்ம அனைவரும் வந்து நம்ம எவ்வளவோ ஹெல்ப் பண்றோம். சோ அதை விட சிறந்தது நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுப்பது. அன்னதானம்னா ஒரு 1000 பேரை கூப்பிட்டு நம்ம பண்ணணும் அப்படிங்கறது அன்னதானம் கிடையாது. ஒருத்தருக்கு பசியில் வாடிக்கொண்டிருக்கிற ஒருவருக்கு நம்ம ஒரு உணவு வாங்கி கொடுத்தோம்னாலும் அதுவும் ஒரு அன்னதானம் தான். சோ நம்மளால முடிஞ்ச அளவு முடிஞ்ச நபர்களுக்கு நம்ம ஒரு உணவு ஒரு உணவு அன்னதானம் செய்யும் பழக்கத்தை நம்ம கடைபிடிப்போம். நன்றி. அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம்.